நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க நம்ம மலேசியா நாட்டுல வேலை செய்றீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு. இந்த பதிவுல நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ரெக்கார்டிங்க போடுறேன், நீங்க கேளுங்க. வணக்கம். நான் வேற நாட்டுல இருந்து இங்க வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என் பேரு லட்சுமி. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷமாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லை. அதான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து கேட்டு மனசுல சந்தோஷம், நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை மீட் பண்ணா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்னு தெரியல. உங்களை எப்படி மீட் பண்றது, உங்ககிட்ட எப்படி பேசுன்னு தெரியல மேம். இது கேட்ட பிறகு இந்த பதிவு வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க எந்த நாட்டுல இருந்து வேணாலும் நீங்க வந்து இங்க மலேசியால இருக்கலாம். ஆனா நீங்க நம்ம வம்சத்துல வந்து ஆலோசனை எடுக்க போறீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா இந்தியர்களுக்கும் நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் வந்து எந்த வகத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிதான் இந்த பதிவையே நம்ம உங்களுக்கு சொல்றோம். அதனால ஒருத்தவங்க இதுல கேட்டிருக்கிறீங்க, மேடம் நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறோம், நாங்க வந்து உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு. தாராளமா வந்து சந்திக்கலாம். உங்க மாதிரி ஆளுக்காக தான் நம்ம வந்து உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால தயக்கம் வேண்டாம். திருமணமாகி உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையா, கவலை இல்லாம வந்து நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டியை வந்து நாடுங்க. உங்களுக்கு ஆலோசனை வழங்க நான் தயாரா இருக்கிறேன். அதே சமயத்துல சில பேர் வந்து நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்தீங்க, வீட்டு வேலை செய்யறேன், பணிப்பெண்ணா இருக்கிறேன், இல்ல சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வீங்க. யாரா வேணாலும் இருங்க, எஸ்லாம் உங்களுக்கு தமிழ் பேச தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து இங்க உள்ள, அதாவது நம்ம மலேசியால நாட்டுல யார நாடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் வந்து நாடுங்க. உங்களுக்கு ஆலோசனை வழங்க நான் தயாரா இருக்கிறேன். நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகேசன். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.